தெரியும். நான் ஏன் ஒரு இயக்கம் ஆரம்பிக்கக்கூடாது? இன்னும் ஸ்தாபனம் இன்னைக்கு பெருக்கம் என்று சொல்லுகிறேன். பெருக்கம் அல்ல, அது அல்லவற்றால் பிரிவினை தான். தேவன் தந்தால் அது ஆசீர்வாதம். நம்மளை பிரிவினை இருந்தால் அப்படி தான் இருக்கும். வேண்டாம். அவருடைய நண்பர் எப்படிப்பட்டவர்னா எம்பிசி குறைச்சலை உதவி செய்கிற ஒரு நண்பர். கடைசியாக அப்போஸ்தலனாகிய யோவான் 1:9 அவருடைய நண்பர்கள் யார்? உங்கள் சகோதரனும் இயேசு கிறிஸ்து மீது வருகிற உபத்திரவத்துக்கும் அவருடைய ராஜ்யத்துக்கும் அவருடைய பொறுமைக்கும் உங்கள் உடன் பங்காளிமா இருக்கிற யோவானாகிய நான். இதில் என்ன கருத்து என்று சொன்னால், அவர் ஜனங்களோடு தன்னை ஒப்பிட்டுக் கொள்கிறார். உங்கள் சகோதரன், இங்கே சொல்லப்பட்ட வார்த்தை உங்கள் சகோதரன் கிறிஸ்து மீது வருகிற உபத்திரவத்திற்கும் ராஜ்யத்திற்கும் உடன் பங்காளி. அதாவது உடைய கருத்து என்னவென்றால், உங்கள் நண்பர்கள் உங்களைப் போலவே எப்படிப்பட்டவர்கள்? உபத்திரவங்களுக்கும், இரண்டாவது தேவர் ராஜ்யத்திற்கும், மூன்றாவது பொறுமைக்கும் சொந்தக்காரில் இருக்கிறாங்களா? செலக்ட் யுவர் கம்பேனியன் ஜஸ்ட் லைக் ஜான். அவர் சொல்கிறார், உடைய கருத்து என்னவென்றால், பொறுமைக்கு உங்கள் உடன் பங்காளி. அப்படியானால் என்னுடைய கருத்து என்னவென்றால், உங்களுடைய நண்பர்கள் உங்களைப் போல பொறுமை. இரண்டாவது உபத்திரங்கள் வரும்போது, பாடுகள் வரும்போது, மூன்றாவது காரியம் ப்ரையாரிட்டிஸ் தேவராஜ்யம். அவர் தேவராஜ்யத்தை மையமாய் கொண்ட நண்பர்கள் இருக்காங்களா? தேவராஜ்யத்தை மையமாய் கொண்டு நிறைய பார்க்கலாம். வாலிய பையனில் ஃப்ரெண்டு கூப்பிட்ட உடனே சர்ச்சை விட்டே போயிடலாம். ஒரு ஃபோன் கால் வந்தோன்னா போயிடுறான். அவன் உலக பிரகாரமான ஒரு ஃப்ரெண்டு. அவன் சபை கூட்டின்னு போகல, வேறு எங்கேயோ கூட்டிகிட்டு போகிறான். உங்கள் நண்பர்கள் யார்? உங்கள் நண்பர் யாருக்கும் தெரியுமா? கிறிஸ்துவின் நிமித்தம் வருகிற உபத்திரவங்களை சகிக்கிற மக்களாக இருக்கணும், உடன் பங்காளியாக இருக்கணும், ஊழியத்தில் பொறுமைக்கு பொறுமுள்ள மனுஷனாக இருக்கணும். அப்படிப்பட்டவர்கள் தான் உன் நண்பர்களாக இருக்கணும். அப்படிப்பட்டதான் யோவானுக்கு நண்பர்களாக இருந்தாங்க. எனவே தான் வெளிப்படுத்தலை தேவன் அவருக்கு தந்தார். ரகசியங்களை தேவன் வெளிப்படுத்தினார். திரும்ப சொல்லுகிறேன், who is your companion? தானியேல் ஜெபிக்கிற தோழர்கள், தாவீது தெய்வீக பக்தியுள்ள தோழர்கள், பவுல் அவன் அன்பு கூறுகிற தோழர்கள், எப்பாப்ராத் அவன் யார் தெரியுமா? பிசி கம்பெனி டு பால். கடைசியாக யோவான். நான் சொல்ல ரொம்ப வார்த்தை